Exercise 3.1 third sum. Alpha, beta and gamma are the roots of the cubic equation. In the equation alpha, beta, gamma are roots. Form a equation whose roots are ஒரு cubic equation நம்மள ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கு? மைனஸ் ஆல்பா, மைனஸ் பீட்டா அண்ட் மைனஸ் காமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலா ஒரு cubic equationங்கிறது எப்படி இருக்கும்னு பாருங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் cubic equation எப்படி இருக்கும்னா x cube minus s1 x square plus s2 x plus minus s3 equal to 0. Alternate plus and minus மாறி மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த cubic equation. இந்த மாதிரி ஈக்குவேஷன் இங்க இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷனுக்கு s1 s2 s3ங்கிறது என்னன்னு முதல்ல நம்ம எழுதிடுவோம். அதோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பா, பீட்டா அண்ட் காமா. s1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த மூணு ரூட்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்பா, பீட்டா, காமா, அதனுடைய அடிஷன். சோ அதனுடைய அடிஷன்ங்கும் போது ஆல்பா, பீட்டா, காமாங்கிற பொசிஷன்ல இது இந்த S1 பொசிஷன்ல என்ன இருக்கு? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் S1 இல்லையா? அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா +2ன்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு S1 இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ் சைன்ல இருக்கு. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஆன்சரை -2ன்னு எழுதிக்கணும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? S2ங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ரூட்ஸா மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இங்க நம்ம S2ங்கிற வேல்யூ. S2 இப்ப என்ன கம்பேர் பண்ணுங்க? S2ங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? அங்கேயும் பாசிட்டிவா தான் இருக்கு, இங்கேயும் பாசிட்டிவா இருக்கு. அப்பனா அப்படியே டைரக்டா 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். S3 கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணும் கிடையாது, மூணு ரூட்ஸினுடைய மல்டிபிளிகேஷன் ஆல்பா, பீட்டா இன்டூ காமா. அது கம்பேர் பண்ணுங்க. அங்க -S3 இருக்கு, இங்க +4 இருக்கு. அப்ப S3 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? -4ன்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எதனுடைய ரூட்ஸ்? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இதுவே இந்த ரூட்ஸ் மைனஸ் ஆல்பா, மைனஸ் பீட்டா, மைனஸ் காமாவா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இஃப் த ரூட்ஸ் ஆர் மைனஸ் ஆல்பா, மைனஸ் பீட்டா, மைனஸ் காமாவா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? S1 எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, மைனஸ் காமா மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அப்படிங்கும் போது என்ன ஆயிடும்? எல்லாமே நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால மைனஸ் ஆல்பா, மைனஸ் பீட்டா, மைனஸ் காமா. இதுல மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? -2. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் ஆஃப் -2ங்கும் போது +2. அடுத்தது S2 கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ரூட்ஸினுடைய மல்டிபிளிகேஷன் ரெண்டு டேர்ம்ஸா மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணும். சோ மைனஸ் ஆல்பா இன்டு மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா பீட்டா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் பீட்டா காமா. அடுத்து இந்த டேர்ம் இதையும் பண்ணும்போது மைனஸ் போயிடும், ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லையா? அதனால ஆல்பா காமா. ஓகே, இப்ப இந்த மூணு டேர்ம்ஸினுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? ஓகே, 3ன்னு தெரியும். அப்ப அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். S3ங்கிறது என்னது? இந்த மூணு ரூட்ஸினுடைய மல்டிபிளிகேஷன். அப்ப என்ன ஆகும்? ஆல்பா, பீட்டா இன்டு காமான்னு மல்டிப்ளை ஆயிடும். அடுத்தது 3 டைம்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சைன் வேற வரும். சோ ஆல்பா, பீட்டா, காமாவோட வேல்யூ -4ன்னு தெரியும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் -4 which is equal to 4. இப்ப நம்மளுக்கு S1, S2, S3 தெரியும், ஜெனரல் ஈக்குவேஷன் தெரியும். இது அப்படியே கொண்டு போய் அதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த புது ரூட்ஸுக்குள்ள ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? therefore the cubic equation is என்னன்னு எழுதுங்க? x cube minus S1. பாருங்க, S1 ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப -2x ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஏன்னா இங்க வெறும் 2 தானே இருக்கு. இங்க கொஸ்டின்ல இங்க ஜெனரல் ஃபார்ம்ல ஒரு மைனஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க பிளஸ் S2x. S2 ஓட வேல்யூ என்னது? 3. சோ பிளஸ் 3x. அடுத்தது என்னது இருக்கு? -S3. S3 ஓட வேல்யூ என்னது? 4. அங்க அது ஃபார்மேட்ல மைனஸ் இருக்கிறதுனால நம்ம -4ன்னு போடணும், which is equal to 0. இதுதான் நம்மளோட cubic equation.